ஒரு நல்ல தலைவர் பாதையை வகுப்பார், ஒரு நல்ல சிறந்த தலைவர் வழிகாட்டுவார். அப்படி இயக்குனர் சங்கத்தை வழிகாட்டி நடத்தி கொண்டிருக்கும் இயக்குனர் சங்க தலைவர் திரு ஆர் வி உதயகுமார் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். பிளாக்மெயில் திரைப்படத்தின் தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த டைட்டிலே ஒரு அப்பீலிங்கான டைட்டில். கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி பிளாக்மெயில்னு ஒரு படம் பார்த்தேன். ஹிந்தி படம். படத்தில் சத்ருகன் சின்ஹா வில்லன், தர்மேந்திரா ஹீரோ, ராக்கி ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. என்னடா பிளாக்மெயில்னு ஒரு படத்தில் இப்படி ஒரு டைட்டில் வச்சுருக்காங்களேன்னு அந்த காலத்துலேயே நான் கல்லூரி நாட்கள் இப்போது நான் படிக்கும்போது படம் பார்த்தம்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது லவ் பேஸ்டு பிளாக்மெயில். அது ட்ரையாங்கிள் லவ். பட் ஒரு காதலன் வில்லனாகவே மாறிடுவான். காதலியை வச்சு காசு சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே ரொம்ப அழகான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் பர்டிகுலர்லி ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பல் பல் தில் துமரேகி அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த படத்தோட ஈர்ப்பு இந்த டைட்டிலில் நான் பார்த்தேன். இந்த படத்தோட இயக்குனர் மாறன் மிகச்சிறப்பாக ஒவ்வொரு ஷாட்டுமே ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. அவருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் வேணும். அண்ட் கேமராமேன் ஆல்சோ ஹஸ் கோஆப்ரேட்டட் டு த கோர். ஏன்னா அந்த இரவு நேர காட்சிகள், அந்த எமோஷன்ஸு எல்லாமே அந்த ஷாட்லேயும் சரி, அந்த லைட்டிங்லேயும் சரி பிரமாதமாக கொண்டாந்துருக்காங்க. அந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. அவங்க எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். அவங்க நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். குறிப்பாக பாண்டியராஜ் படம் அண்ட் ஆல். ஷீ இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ். ரொம்ப நாளாக காணோம் உங்களை. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு see you in this movie. I wish you a very big comeback. அப்புறம் ஜிவி பற்றி சொல்லணுமான்னா அது சொல்லிகிட்டே இருக்கலாம். சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு தெரியும். நான் தான் முதல்ல எனக்கு மியூசிக் பண்ணணுன்னு கூப்பிட்டேன் அவங்க அப்பா மூலமாக. அப்போ அவன் சின்ன பையனே அப்படின்ட்டார் அவர். ஸோ அவர் மியூசிக் இந்த படத்துக்கு பண்ணலைன்னாலும் பர்ஃபார்மன்ஸ் மிகப்பெரிய லெவலில் பண்ணியிருக்காரு. என்ன சட்டில் ஆக்டிங் அப்பா. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா ஜிவியோட திறமை ஒரு வித்தியாசமான திறமை. ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர். இசையில் எல்லா விதமான கர்நாடிக்கு, ஹிந்துஸ்தானி எல்லாமே படித்தவர். சின்ன வயசிலிருந்தே அந்த இன்வால்மெண்ட், ஆர்வம். நான் அடிக்கடி சொல்கிறது, இளையராஜாவுக்கு அடுத்தது ஒரு அருமையான இசையமைப்பாளர்னால் அது ஜிவி பிரகாஷ் தான். இது மேடைக்காக சொல்லலை நான். அவரோட சாங்ஸ் அப்படி நிற்கும் அப்படியே முதல் படத்திலிருந்து. இது நம்ம திரையுலகத்தில் இவரை பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு கலைஞர். அது மல்டி ஃபேசட்டட், மல்டி டேலண்டட் ஒரு பர்சனாலிட்டியாக நான் பார்க்குறேன். தயாரிப்பாளர்கள் எப்பவுமே ரொம்ப சோகமாக இருப்பாங்க படம் முடியும் போது. ஆனால் இந்த தயாரிப்பாளர் ரொம்ப என்டர்பிரைசிங்காக இருந்தார். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஜிவி பிரகாஷால் ஒரு தயாரிப்பாளரை சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அப்படின்னா இதை எல்லா நடிகர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் அது. அதுக்காக பொசுக்குன்னு பேசின சம்பத்தை கொடுக்காம விட்டுறாதீங்க. அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துடணும். கண்டிப்பான முறையில் ஆனர் பண்ணிடுறேன் சார். ஓகே ஓகே கன்ஃபார்ம் ஜிவி. அவர் வேறு கொஞ்சம் மேடையில் சொல்லிட்டாரேன்னு கொஞ்சம் சோகமாக இருந்த மாதிரி இருந்தது. சும்மா சொல்கிறேன். ஸோ ஒரு திரைப்படத்திற்கு ஒரு ஹீரோ ஹீரோயின் எல்லாமே
ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் நினைக்கிறேன். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. தயாரிப்பாளர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமே கடைசி வரையிலும் நீங்கள் கூட இருந்தீங்கன்னாவே போதும் அப்படின்றது தான். ஒரு திரைப்படத்தின் வெற்றி அந்த படத்தோட பாடல் வெளியீட்டு விழாவில் பொதுமக்களோடு சேர்ந்து நடிகர் நடிகைகள் எல்லாரும் அமர்ந்து அந்த திரைப்படத்தை பற்றி பேசி அந்த திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு அல்லது ட்ரெய்லர் வெளியீட்டில் கலந்து கொள்வது தான் இப்போ ரொம்ப நடக்காத ஒரு விஷயம். அதை நடத்தி காட்டிய உங்களுக்கெல்லாம் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாட்டு சாம் சிஎஸ் வந்திருக்காரா? எந்த ஊர் பண்ணி அதான்டே நம்ம தேனியா? சூப்பர். அது என்ன அந்த அந்த படுத்து படுத்து ஒரு பொண்ணு டான்ஸ் ஆச்சு. பட் அந்த பாட்டு இம்மானும் பயங்கரமான ஆளாக தான் இருக்கான். என்ன மாதிரி ஒத்துக்கிறியா? அது சூப்பராக இருந்தது அந்த ஒத்துக்கிறியா சாங்க்கு. அப்போ தான் நான் உள்ளே வந்தேன். நான் ஒத்துக்கிறேன், இந்த படம் நிச்சயமாக வெற்றி படம் என்பதை நான் ஒத்துக்கொண்டு சாம் சிஎஸ் அவர்களுடைய இசைப்பயணம் ஒவ்வொரு ஷாட்லேயும் ஒரு பேக்ட்ராப் அப்படியே மிரட்டலாக இருந்தது. உங்களுடைய ரீரெக்கார்டிங், உங்களுடைய பாடல்கள் இப்போ சமீபத்தில் நிறைய வெற்றி படங்களை கொடுத்துட்ருக்குறீங்க. தொடர்ந்து நீங்கள் அந்த வெற்றி படங்களை கொடுக்க வேண்டும். தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் நடுவே ஒரு பாலமாக இருந்து செயல்பட்டு எல்லா ஆல்பத்தையும் சூப்பர் ஹிட் ஆல்பமாக நீங்கள் மாற்றணும்னு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.